மாதம் முழுவதும் தேவன் இந்த வார்த்தை கொடுத்துக்கிறாரு. இந்த வார்த்தையின்படியா தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருந்து வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம் எல்லாமே சேர்ந்து. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா, சத்தமாறு ஹல்லேலூயா. தாமியங்களை ஒரு ஆசீர்வதிப்பராக. மீண்டுமாக ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளும் கூட தேவ சமூகத்தில் வந்து உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென். இந்த மாதத்திலும் கர்த்தர் அருமையாக இந்த எல்ஷடாய் குடும்பத்துக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிறார். என்னவாம்? இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பெல்லாம் என்ன? கதவு திறக்கப்பட வேண்டும், பாதை திறக்கப்பட வேண்டும், வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலிருந்து தட்டுகிறோம். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் திறக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நாங்கள் தேவ சமூகத்தை தட்டி கொண்டிருக்கிறோம். இந்த மாத்திர ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து விட்டார், திறந்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாசல்களை திறந்து விட்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளையை நாங்கள் சென்ற நாட்களே அநேக வார்த்தைகளை பார்த்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாசல் திறக்க வேண்டுமா என்றால் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டுமா? உங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த கொஞ்சம் பலத்தோடு நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அது மாத்திரமல்ல, என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்களேன். அடுத்த போய் வசனத்தை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை கை கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வசனத்தை நாங்கள் கை கொள்ளாவிட்டால், ஆண்டுடைய வசனத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளாவிட்டால், ஆண்டுடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவிலிருந்து எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. வசனம்தான் ஆண்டவர், வசனம்தான் என்றும் உங்கள் மத்தியில் இருக்கிறது. ஆண்டு வேதம் சொல்லுகிறது, வானமும் சொல்லுங்களேன் பூமியும் ஒளிந்து போனாலும் என்ன ஒளியாதான்? வார்த்தை ஒளியாது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒளிந்து போகும். வானம் பூமி அதில் சகலமும் எல்லாமே ஒளிந்து போகும். என்ன ஒளியாது? உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. கரங்களை தட்டி இயேசப்பான வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகவே போகாது. ஆகவே ஏனென்றால் அது ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையாகிய இயேசு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஆகவே அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்ட படியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளையாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திறந்த வாசலை வைக்க வேண்டுமா என்றால், வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா என்றால், அவர் எனக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக சென்று கோணலாளர்களை செவ்வையாக்க வேண்டுமா என்றால், தடைகளை நீக்க வேண்டுமா என்றால் என்ன செய்ய வேண்டும்? வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க. பக்கத்தில் பார்த்தீங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க. ஹல்லேலூயா. யாற்ற வசனத்துக்கு கீழ்ப்படியணும்? இன்றைக்கு அன்னைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? மனுஷருக்கு பயந்து மனுஷருடைய வசனத்தை தான் கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் சொல்ற கேட்க மாட்டோம், ஆனால் மனுஷன் சொல்றதை கேட்போம். மீன் நாளைக்கு மதிக்க மாட்டான், நாளைக்கு என்ன கண்டா கழுவு சொல்ல மாட்டான், நாளைக்கு என்ன தூசிக்கு போயிடுவான். என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? மனுஷருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவன் செய்வோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் எல்லாம் உங்களுக்கு கூடி வரும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் எல்லாரும் உங்களை கனம் பண்ணுவாங்க, உங்களை மேன்மைப்படுத்துவார்கள். உங்களை பார்க்கும்போது நீங்க தேவனுக்கு பயந்த என்று சொல்லுவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். ஏன்? யார் என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். சென்ற நாட்களில் வாசித்தோம். இன்னொரு அந்த பகுதியை மீண்டும் நாங்கள் வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1, 2 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம்
எப்படிப்பட்டது. அடுத்த வசனம் சொல்றது, என்னுடைய கரம் இவையெல்லாம் சிருஷ்டித்தனால் என்ன, இவையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு சொல்லுங்களேன் நடுங்குறவனையே. ஹல்லேலூயா. ஆடைய வசனத்துக்கு, தேவனுடைய வசனத்துக்கு நடுக்கம், தேவனுடைய வசனத்துக்கு கனம், தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுற பயம், தேவனுடைய வசனத்தை குறித்த தாகம், தேவனுடைய வசனத்தை குறித்த எதிர்பார்ப்பு எந்த மனிதனுடைய இருதயத்திலே காணப்படுறவனோ அவனை கர்த்தர் என்ன செய்வாராம்? சொல்லுங்களேன், என்ன செய்வாராம்? நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஒரு மனுஷனை, என்னை ஆண்டவர் நோக்கி பார்த்தா சந்தோஷப்படுவா இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அதை விட மேலாக ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாக்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், இல்லாட்டி ஒரு மனுஷன் உங்களை பார்த்து கலவு சொல்ல விட்டா நீங்க என்ன செய்வீங்க? கவலைப்படுவீங்க. நம்மதானே பாரு, நான் வந்து போறேன், ஒரு கலவு கூட சொல்லலை, என்னை பார்க்காமலே போற, என்னை கண்டும் காணாத மாதிரி போற. அது மாதிரி கத்திரங்களை பார்க்காவிட்டா எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. அவை ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டுமா என்றால், ஆண்டு எனக்கு முன்பாக கதவுகள் திறக்க வேண்டுமா என்றால், பாதைகளை செவிப்படுத்த வேண்டுமா என்றால், கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமா, என்ன செய்யணும்? வசனத்தை கவனியுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க. வசனம் வரும்போது அதை உங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, இந்த வார்த்தை என்னோடு பேசுகிற வார்த்தை, இந்த வார்த்தை நிமித்தமாக என்னை கண்டிக்கிறீர், இந்த வார்த்தை நிமித்தமாக என்னை சீர்படுத்துகிறீர், இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை எனக்குரிய வார்த்தை, நான் மனம் திரும்புகிறேன். ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு தேவ பயம், தேவனுடைய வசனத்தை குறித்த ஒரு பயம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளே, ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வருகிறதோ அப்பொழுது கர்த்தர் நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வாரு? நீ என் வசனத்தை கை கொண்டபடினாலே என்ன சொல்லுங்க? திறந்த வாசல். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவாங்க, திறந்த வாசல். சில நிச்சல வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. சொல்லுங்க, வாசல் கதவு எப்படி திறக்கிறது? சொல்லுங்களேன், இப்படி திறக்குமா? என்ன செய்யும்? திறந்த வாசல். ஹல்லேலூயா. எத்தனை விருப்பம் கதவு இப்படி உடனே திறக்கணுமா, இல்லை மெல்ல மெல்லமா திறக்கணுமா? சொல்லுங்க. நீங்க போகும்போது கதவு இப்படி மெல்ல மெல்லமா திறக்கணும். கரண்ட் போனா எங்களை பற்றி இல்லாட்டி என்ன செய்யும்? அது மெல்ல மெல்லமா திறக்கணும். ஏதாவது பழுதுண்டா என்ன செய்யும்? அது மெல்ல மெல்லமா திறக்கும். அப்படித்தானே? ஆனால் எங்களுக்கு என்ன விருப்பம்? போன உடனே பட்டாரன்னு திறக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் செய்வாரு. ஆண்டவர் எதை செய்யும் போது சடிதியாய் செய்வாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் சடிதியாய் செய்வாரு. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் அங்கே என்ன செய்தார்கள்? அங்கே 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் என்ன செய்யப்படுறது? அவர்கள் என்ன செய்யறாலாம்? கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தாங்க, கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க. எப்பொழுது? ஜெயிலில் அடைக்கப்பட்ட வேளையிலே, கட்டப்பட்ட வேளையிலே, அங்கே அடி வேண்டின வேளையிலே தேவனை துதித்துக் கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் எப்ப வந்தாரு? சடுதியாய் வந்தார். ஹல்லேலூயா. சடுதியிலே அஸ்திவாரங்கள் அசைந்தன, சடுதியிலே வாசல்கள் கதவுகள் எல்லாம் திறவுண்டன, சடுதியிலே அவருடைய கட்டுகள் எல்லாம் கலண்டு போயின. எப்பொழுது? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, வசனத்துக்கு தங்களை அர்ப்பணித்தபடியினாலே. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அதற்கு முன்பாக கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாளா? ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளும் கூட நாங்கள் வாசித்தோம், ஏற்கனவே வாசித்த பகுதி. அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வாசித்தோம், பாகம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்ன? ஏற்ற காலத்திலே, இந்த காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு வசனம். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி அங்கே பொழுது நியூஇயருக்கு இப்படி வசனம் கிடைக்கும். நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் துள்ளி குதிச்சு கொண்டிருப்போம். ஆண்டவர் இந்த வருஷம் என்ன செய்ய போற? எனக்கு அற்புதம் செய்ய போற, வானம் திறக்கப்பட போறது, கதவுகள் திறக்கப்பட போறது. என்ன செய்வோம்? நாங்கள் இப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை கேட்கிறோமோ ஒரு சந்தோஷம் வரும், உண்மைதானே? ஒரு மகிழ்ச்சி வரும். இங்கே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசேயுடைய வார்த்தையை வாசிக்கிற வேளையிலே, அங்கே தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற வேலை என்ன நடக்கலாம்? ஏற்ற காலத்தில் தேசத்தில்
தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமக்கு என்ன செய்வாராம்? கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வானம் திறக்கப்பட வேண்டுமா இருந்தாலும், எப்படிப்பட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டுமா இருந்தாலும், தேவன் முதலாவது எதிர்பார்க்கிற என்ன சொன்னால் வசனத்துக்கு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. எப்பொழுது நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வார்த்தையை கேட்கிறோமோ, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க. கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. பாதைகளை திறப்பார். இன்னொரு பாதையை வாசித்து பார்க்கிற வழியிலே அங்கே அப்போஸ்தலர் புத்தகத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் புத்தகத்திலே அங்கே சவுலை குறித்து வாசிக்கிற வேளையிலே எல்லாவிட்டாங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு போகும் சொன்னால், பேதுரு அங்கே பிரசங்கித்த வேளையிலே என்ன செய்ய சொன்னால், அவர் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த பாதையை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே, பெந்தெக்கோஸ்தே நாட்களிலே, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேலர் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கும் போது இன்னும் இந்த வார்த்தை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியா இருக்கிறது. அங்கே பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பின்பதாக பேதுரு என்ன செய்கிறார்? எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார். அந்த வார்த்தையை போதித்த போது அந்த வார்த்தை அவருக்கு எப்படி இருந்தது சொல்லுங்களேன்? ஆசீர்வாதம் இருந்ததா? என்ன எழும்பி பிரசங்கம் பண்ணாரு? பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு விட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். நீங்கள் வாளாகாம தலையாவீர்கள். உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படுகிறது. என்ன செய்தாரு? உங்களாலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்ட பின்பதாக தேவனுடைய வார்த்தையை பெரிது பிரசங்கித்த வேளையிலே அங்கே வேதம் சொல்றது, இதை அவர்கள் கேட்ட போது என்ன நடந்ததாம் சொல்லுங்களேன்? இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். பக்கத்தில் பாருங்க, இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறேன் இருதயத்தில் குத்தப்படுறது இல்லை, ஆசீர்வாதமா இருக்கு, பேசுறது விளங்குதா? விளங்குதா? இல்லை, நாங்கள் திரும்பி போகும்போது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுதா? நீங்க உண்டாக விட்டாங்க என்ன செய்யல? முதலாவது இருதயத்தை திறக்கணும். அல்லேலூயா. நான் நெடுக சொல்றது, சர்ச்சுக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். ஆண்டோட சமூகத்திலே இன்றைக்கு நான் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்கணும். இங்கே பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் அங்கே கூடி வந்திருந்தார்கள். பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஆவி ஊற்றப்பட்டது, அபிஷேகம் ஊற்றப்பட்டது. பேதுரு எழும்பி நின்று என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தையை அங்கே தெளிவாக பிரசங்கம் பண்ணும்போது அவர்களுடைய கேட்கப்பட்ட இருதயத்தில் என்ன செய்யலாம்? குத்தப்பட்டார்கள். அவருடைய இதயத்திலே பேசப்பட்டது. அவருடைய இதயத்திலே பாவ மன்னிப்பை கொடுத்த உணர்வு உண்டானது. அவர்கள் சில தப்பிதத்தை அங்கே தேவனுடைய ஆவியினூடாக அங்கே பேசப்பட்ட வேளையிலே அங்கே வேதம் தெளிவாக சொல்றது, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. குத்தப்பட்டவங்க பேசாம போனாங்களா? நாங்கள்டா என்ன செய்வோம்? பேசினாலும் சோத்திரமாண்டவரே சோத்திரமாண்டவரும் போயிடுவோம். திரும்பி என்ன செய்வோம்? ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? குத்தப்பட்ட உடனே முடிஞ்சப்ப என்ன கேட்டாங்க? நாங்கள் என்ன செய்யறது? இப்ப ஆண்டவர் பார்த்து கேட்க, ஆண்டவர் என்ன செய்யறது? இல்லாட்ட நாங்கள் என்னத்தை நாங்கள் திருந்தணும்? நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கிறது? ஆண்டவரோடு பேசி இருக்கிறார், நான் என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அங்கே என்ன செய்கிறார்கள்? அவர்களை பார்த்து, அங்கே ஊழியக்காரனை பார்த்து கேட்கிறார்கள், சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது பேதுரு என்ன சொல்றார்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. அல்லேலூயா. பேசப்பட்ட போது அவங்களுக்கு விருதத்தில் குத்தப்பட்டது. பேதுரு என்ன சொல்ற? அவர்களை பார்த்து மனம் திரும்புங்கள். உங்களோட பாவம் உணர்த்தப்பட்டால், உங்களோட குற்றம் பேசப்பட்டால், நீங்க செய்யற தவறு ஆண்ட கண்டித்து உணர்த்தினால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புங்க. கதவு திறக்கப்பட வேண்டுமா இருந்தால், பாதைகள் திறக்கப்பட வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால், அங்க பேதுரு சொல்றார், நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவ மன்னிப்பு கண்டு
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியும் பலத்தை புரிவிக்க. அங்கே பார்க்கும்போது அவர் குத்தப்பட்ட போது தேவனுடைய சம்மதத்தை கேட்டார்கள். அவங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே சவுல் அங்கே தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக புறப்பட்டு போன வேளையிலே, ஆண்டவர் சந்தித்த வேளையிலே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்ட போது, கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்ட போது, தேவனை அவன் சந்தித்த வேளையிலே, தேவன் அவனை சந்தித்த வேளையிலே ஆண்டவர் சத்தத்தை கேட்ட போது ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி என்று சொன்னால், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். எங்களுக்கு வாசல் திறக்கப்பட விருப்பம் இருக்கு, ஆனால் நாங்கள் என்ன செய்வதில்லை, ஆண்டவரை கேட்பதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனத்தை நீங்க கை கொண்டால், அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தால், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வானத்தின் பலகணிகளை திறப்பார். இங்கே உபாகமம் புத்தகத்தில் வாசித்தோம் 28ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் என்ன? ஆண்டவர் என்ன செய்வாராம்? தேசத்திலே மழை பெய்யும், கையிட்டுச்சிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பாரு. அது மாத்திரமல்ல, சும்மா விட மாட்டான். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேருக்கு இந்த வசனம் விருப்பம்? கொஞ்சம் பேருக்கு விருப்பமே இல்லை. ஏன் இந்த சோழியை கையொத்த மாட்டோம் என்றா இதுக்கு பிறகு என்ன சொல்லுவா தெரியாது. இவர் உண்மைதானே இருக்கு. ஆசீர்வாதத்துக்கு முன்னால என்ன இருக்கு? நிபந்தனை இருக்கு. ஹல்லேலூயா. உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3லிருந்து 14 வரை எல்லாருக்கும் விருப்பம். வாசிச்சிங்களா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் யாராவது வாசிக்காத இருக்கீங்களா? இருந்தால் இன்றைக்கு போய் வீட்டை போய் உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிங்க. ஃபுல்லா வாசிச்சு போட்டு எல்லாருக்கும் விருப்பம் என்ன? 3லிருந்து 14 மட்டும், மேலுக்கும் வேண்டாம், 14க்கு பிறகும் உங்களுக்கு வேண்டாம். காரணம் என்ன? 1 2 என்ன சொல்லுங்க? கீழ்ப்படியுங்க. வசனம் வாசிப்பாங்க. உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு 2 வசனம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமானது. என்ன? கீழ்ப்படிதல். ஆனா ஆண்டு என்ன சொல்றாரு? நீ சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால், உண்மையாய் செவி கொடுப்பாயானால், சாதாரணமா இல்லை. தேவனுடைய வார்த்தை தெளிவா சொல்றது, இன்று நான் உனக்கு விதிக்கிறோம் தேவனாய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பாராம். ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தைக்கு செவிடுக்கும் போது, ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவிடுக்கும் போது கர்த்தர் எப்படி என்ன செய்வாராம்? எல்லா ஜாதிகளிலும் தேவன் மேன்மையாக வைப்பார். இஸ்ரவேலை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் ஆசி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசம் சிறிய தேசமா இருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்துல செழிப்பை போல ஒரு தேசத்திலும் இல்லை. இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அது தேவனுடைய தேசம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார். என்ன? யார் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்களோ. 12ஆம் வசனம் சொல்றது, உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. அதுக்குள்ளதான் இந்த 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்றது என்ன? என்ன செய்வாராம்? ஆண்டவர் வானத்தின் வாசல்களை திறப்பாரு. அங்கே சொல்லப்பட்டது, அவருடைய வார்த்தையின்படியாக வானத்தை திறப்பாரு, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உங்களோட வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாமன ஆசீர்வாதங்கள், கதவுகள் திறக்கப்பட வேண்டுமா இருந்தால், வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா இருந்தால், எந்தெந்த பாதைகள்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த பாதைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, நாங்கள் முன்னேற முடியாதபடிக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, அந்த கற்கள், அந்த தடைகள், அந்த வாசல்கள், அந்த வெண்கல கதவுகள், அந்த இருப்பு தாழ்பாள்கள் உடைக்கப்பட வேண்டுமா இருந்தால், தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா இருந்தால், நான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்போமாக. அவருடைய வார்த்தைக்கு நாங்கள்
கீழ்ப்படிவோமாக. தேவன் எதிர்பார்க்கிறாரு கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்க கீழ்ப்படிதல். சொல்லுங்க அவன் கீழ்ப்படிதல். அப்போஸ்தலனாகிய அங்க 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம். சவுலை குறித்து வாசிக்கிற வேளையில சவுலை ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தினார். அவன் ஒரு கழுதையை தேடி போனான். கர்த்தர் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தினார். அவனுக்கு கனத்தை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தாரு. அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தாரு. கடைசியில பார்க்கும்போது அவன் கீழ்ப்படியாமல் போனான். சாமுவேல் திரும்பி வந்து சொல்கிறான், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஹல்லேலூயா. என்ன உத்தமம்? தேவனுக்கு கீழ்ப்படிதல். ஆதியிலே ஆதாம் அங்கே ஆதி மனிதனை குறித்து வாசிக்கும் போது அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படியாமல் போனான். கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதுக்கு கீழ்ப்படிதல்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசித்துப்பாங்க. மல்கியா புத்தகம், எல்லாரும் தெரிந்த வசனம் தான். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியா புத்தகம் 3:10. இங்கே பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கேயும் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி மூலமாக, தேவனுடைய மனுஷன் மூலமாக, தேவனுடைய ஆவியான் சொல்ற வார்த்தை என்ன சொன்னால், இங்கேயும் ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோம் என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் தர்றார். எதுக்கு? கர்த்தரை சோதித்து பார்க்க. இந்த இடத்துல நான் பார்த்துக்கிறேன் பைபிள்ல ஆண்டவர் சொல்ற, என்ன சோதித்து பாருங்கள். எப்படி? நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே கொடுத்து, அங்கே வேதம் என்ன சொல்றது? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாபணிக்கு தசம் வாங்கலாம் பண்டு சாலைக்கு கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு காரியத்திலும் வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா என்றால், இந்த ஆண்டுல இந்த மாசத்துல ஆண்டு சொன்ன வார்த்தை, இதோ உனக்கு முன்பாக என்ன வச்சுக்கிறேன்னா திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். அந்த வாசல்கள் பூட்டப்படாது இருக்க, திறந்திருக்க வேண்டும் சொன்னால் இங்கே சொல்ற அந்த வாசல்கள் திறப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது சொன்னால், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாரும்படிக்கு தசவாங்க எல்லாம் என் பண்ட சாலைக்குள்ள என்ன செய்யட்டாம் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை நாங்கள் எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்பதை தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் முகம் சரிவரில் போடாங்க, என்ன பாச திடீர்னு தசவாதத்தை குறித்து பேசுகிறாரு. ஒரு காலம் இல்லாமல் 12 வருஷத்துக்கு பின்னாடி அல்லேலூயா எப்பொழுது பேச சொல்கிறாரு, எப்பொழுது நிறுவனத்திலே அந்த வார்த்தை வருகிறத நான் பேசுவேன். அல்லேலூயா. சத்தியத்தை சொல்ல வேண்டியது, சத்தியத்தை போதிக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. நாளைக்கு கத்த சொல்ல கேட்கப்படாது, ஏன் பாஸ்டர், ஏன் என் மகனை என் வார்த்தையை நீ சொல்லவில்லைன்னு சொல்லி என்னை கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் தசவாகம் தேவனுடையது. இங்கே பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது தசவாதத்தை கொடுத்த வேதத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு. தசவாதத்தை கொடுத்த வேத படிப்பொன்று வர நாட்களில் மத்தியில் ஒரு உபவாச கூட்டத்தில் படிப்பிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அதற்கு கர்த்தருக்கு உதவி செய்வாராக. இந்த இடத்துல வாசிக்கும் போது தேவன் எதை எதிர்பார்க்கிறார் சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைய வேண்டும். இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அங்கே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அங்கே மனுஷன் என்ன சொல்றாரு என்றால், அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மனுஷன் தேவனை சொல்லுங்களேன் வஞ்சிக்கலாமா? ஆண்டவர் எப்படி கேட்கிறாரு? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஒரு மனுஷன் தேவனை வஞ்சிக்க முடியுமா? கர்த்தருக்கு மறைவாக எதை நீங்க செய்ய முடியுமா? பக்கத்துல கேட்டுப்பாங்க, ஆண்டவருக்கு மறைவா நீங்க ஏதாவது செய்வீங்களா? உங்களுடைய புருஷனுக்கு மறைவாக, உங்களுடைய மனைவிக்கு மறைவாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மறைவாக, அப்பா அம்மாவுக்கு மறைவாக, சபை போதலுக்கு மறைவாக நீங்க எல்லாம் பண்ணலாம். உண்மைதானே? அரசாங்கத்துக்கு மறைவாக எல்லாத்தையும் மறைக்கலாம். யாருக்கு மறைக்க முடியாது? கர்த்தருக்கு மறைக்க முடியாது. அவருடைய கண்கள் எல்லார் மேலும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன செய்யறீங்க, என்ன பேசுறீங்க, ஏன் நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார்.
தாவீது சொல்லும்போது சொல்கிறான், என் நினைவுகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாராம், தூரத்திலிருந்து அறிகிறார். பக்கத்தில் பார்த்து உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறாரு. ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் பயம் வந்துருப்பேன் பாருங்க. நான் என் புருஷனை பற்றி நினைக்கிறத கூட கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். பாஸ்டரை பற்றி நினைக்கிற கூட கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. உங்கள் குடும்பத்தை குறித்து நினைக்கிறத கூட என்ன செய்யறாரு, கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. சும்மா இல்லை, இது ஜோக் இல்லை. ஜோக் கதைக்கிற ஜோக்கமாக இருக்கும், ஆனால் ஜோக் இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் நினைவுகளை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிக்கிறார். சில நேரங்களில் பிள்ளைகள் யோசிப்பாங்க, நான் செய்கிறது நான் நினைக்கிறது யாருக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது. நான் பார்க்கறது, நான் வீடியோ இதுன்றது, இப்போ என்ன செட்டுறது, சினம் செட்டா, இது ஒரு செட். எனக்கு அதை பற்றி கயனானும் நான் கூட நான் பெருசாக இன்றது. ஆனால் சொன்னாங்க அது அனுப்பினா அப்புறம் மற்ற பார்க்கிறதா அப்போ போய்கொண்டு இருக்கோம். என்னத்திலே அனுப்பினாலும் என்னது யாருக்கு தெரியாமல் இருக்காது, கர்த்தருக்கு தெரியும். எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு தெரியும். பிள்ளைகளை பார்த்து கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மறைவாக ஒன்றையுமே நாங்கள் செய்ய முடியாது. அவர் அவனுடைய கிரியைக்கேற்ற பலனை கொடுப்பார். பிள்ளைங்க நீங்க என்ன செய்றீங்க, அப்பா அம்மா நீங்க என்ன செய்றீங்க, பெரியவங்க நீங்க என்ன செய்றீங்க, யாரை என்ன செய்யுங்க என்பதை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். இங்கே வாசிக்கும் போது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆண்டவர் நாங்கள் வஞ்சிப்போம் சொன்னார். பணக்காரியம் மாத்திரமல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் நீங்க நினைக்க கூடாது அடுத்த பாஸ்டர் தசவாத்துக்கு வர சொல்லி எல்லா காரியமும் உங்களோட வாழ்க்கையோட சகல காரியம் எந்த இடத்துல கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்யாம போறீங்க, அதை வஞ்சிக்கிறீங்க. எந்த இடத்துல தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறீங்க, அதை நீங்க வஞ்சிக்கிறீங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், தேவனுக்கு செயல்பட வேண்டிய காரியம் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம், அநேக விதமான ஆலோசனை கேட்டு நாங்களும் ஒரு முடிவு எடுத்துறோம். பைபிள் வேண்டாம், இப்ப நான் தான் சட்டம், நானே ஒரு சட்டம் போட்டுருவேன், நான் இப்படித்தான் பாடுவேன், நான் இப்படித்தான் ஜபிப்பேன், நான் இப்படித்தான் சேர்ச்சுக்கு போவேன், எனக்கு இஷ்டமானதான் நான் செய்வேன். என்ன செய்யறது, ஒரு ஐக்கிய கெசட் போட்டுருவோம். என்ன செய்யறோம், நாங்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறோம், தேவனை நாங்கள் வஞ்சிக்கிறோம், தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போகிறோம். சவுல் என்ன செய்தான், கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்னு சொல்லி ஆடு மாடுகள் தகன பலி எல்லாம் செலுத்தினான். சவுல் சொன்னார், கடாக்களை பார்க்கலாம், கடாக்களை பார்க்கலாம், கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படிதல். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். அங்கே கேட்கிற, எதனாலே உண்மை வஞ்சித்தம்ங்கிறீர்கள், சசபாத்திரம் காணிக்கையிலும் தானே. இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் தெளிவா சொல்றார். அங்கே ஜனங்கள் கேட்கிறார், எதனாலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசபாத்திரம் காணிக்கையிலும் தானே. ஆண்டுக்கு கொடுக்க வேண்டியதை உண்மையாய் கொடுப்போம். பழைய ஏற்பாட்டில் தசவாம் 10ல் 1 பங்கு, புதிய ஏற்பாட்டில் சொல்லுங்களேன், தசமாண்டு பேச்சுக்கு இடம் இல்லை. என்ன, உங்களுக்கு தேவையான தவிர மிச்சமெல்லாம் கர்த்தருக்குரியது. இது நல்லது. 10ல் 1 நல்லதா, பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடு நல்லதா? கொஞ்சம் கஷ்டம் இல்லை, உண்மைதான். இங்கே மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள், எதனாலும் உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசமாத்திலும் காணிக்கிறேன் தானே. அடுத்த வசனம் மிக கஷ்டமான வசனம், ஆண்டு எச்சரிக்கிற வசனம். என்ன, நீங்க சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகிய நீங்க எல்லாம் என்னை வஞ்சித்தீர்கள். நாங்கள் தேவனை வஞ்சித்தால் எங்களுக்கு முன்பாக கதவு திறக்கப்படாது. நாங்கள் தேவனை ஏமாத்தினால் எங்களுக்கு முன்பாக பாதைகள் திறக்கப்படாது. நாங்கள் தேவனை ஏமாத்தினால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில நிறைவேறாது. ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதம் வார்த்தையை கொடுத்தாலும் நாங்கள் தேவனை ஏமாத்தினால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க என்ன வசனம் சொல்றது, நீங்க சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகிய நீங்க எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் கர்த்தருக்கு உண்மையாயிருப்போம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள்,
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், கர்த்தர் என்னென்ன காரியங்களுக்கு கொடுத்தாலும் சொல்லி நீங்க அறிந்துக்கிறீங்க. அதுல உண்மையா இருங்க. விசேஷமா ஊழியக்காரர், ஊழியம் செய்கிற நீங்கள், கோயர்ல நிற்கிறீங்கள், பாட்டு பாடுற நீங்கள், தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்திலே வேலை செய்கிற நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம செயல்பட்டு கொண்டிருப்போம் சொன்னால் அது முழு சபையே தாக்கும், அது முழு குடும்பத்தையே தாக்கும். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை முழு சபையே தாக்கிட்டு தெரியுமா? எங்க சொல்லுங்க பாப்போம். ஆகான் எந்த அதிகாரத்தில் இருக்குது? யோசுவா தெரியுமா? ஒரு ஆகான் கீழ்ப்படியாமை, பஞ்சித்தான், இச்சித்தான், புதைத்து விட்டான். முழு இஸ்ரவேல் ஜனங்களையே தாக்கிட்டு அது ஓட்டத்தை தடை பண்ணி விட்டது. இன்னைக்கு அநேக குடும்பங்களோட ஓட்டம் தடைப்படுகிறது. அநேக குடும்பங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராம இருக்கிறது. அநேக குடும்பங்கள் வர வேண்டிய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் இல்லைங்க. அப்பம் ஒரு ஆகான். மற்றவெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஜபிக்கிறோம், கீழ்ப்படியும். ஆனா எங்கேயோ இடத்துல என்ன இருக்கு? சம்திங் ராங். ஏதோ ஒரு பிழை இருக்கிறது, ஏதோ ஒரு தவறுகிறோம். கண்டுபிடிங்க. அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். தேவனுடைய பட்டிக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அங்கே யோசுவாவும் மூப்பர்கள் எல்லாம் ஓங்குப்புற விழுந்தாங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த அழுகை, ஏன் பட்டப்பட்டார்கள்? ஆண்டவர் சொன்னார், ஒருவன் கீழ்ப்படியல. ஒரு ஆள் என்ன செய்விட்டான்? கீழ்ப்படியவில்லை. ஒரு ஆள் தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டான். உங்கள் குடும்பம், சபை என்பது குடும்பம். நீங்க குடும்பமா இருக்கிறீங்க. ஒரு ஆள் சில காரிய நிமித்தமாக சபையிலே, குடும்பத்திலே நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். எழுப்புதலை கண்டடைய முடியாமல் போய்விடும். உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகாத படிக்கு, உங்கள் குடும்பத்திலே உயர்வு மேன்மை வராத முடியாத படிக்கு எது தடையாயிருக்கிறது? உங்களுடைய குடும்பத்தினுடைய சமாதானம் பெருக வேண்டுமா என்றால் எந்த இடத்துல நாங்கள் தேவனை வஞ்சிக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உதாரணமா உலகத்திலே நாங்கள் வாழ்ற நாங்கள் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்ய வேண்டும்? கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். உதாரணத்துக்கு இந்த நாட்டில் நீங்கள் சிட்டிசன்ஷிப் எடுக்க போறீங்க, வந்து நேஷனாலிட்டி எத்தனை பேர் எல்லாம் எடுத்துக்கிங்க கூடுதல, உண்மைதானே? என்ன செய்யணும்? அதில் போடுற எல்லா ரூல்ஸின் படி செய்து கொண்டே இருப்போம். ஃபுல்லாக வேலை செய்திருக்கணும், அங்கே பதிஞ்சிக்கணும், இங்கே பதிஞ்சிக்கணும், எல்லாம் ஒழுங்காக இருக்கணும், குற்றம் செய்திருக்கப்படாது இருக்கா இல்லையா? எல்லாம் செய்து முடிஞ்சப்போ என்ன செய்வாங்க? எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. இவ்வளோ காலம் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ காலம் வந்தது, குற்றம் ஒன்றும் பண்ணையில், பிள்ளைகள் படிக்கிறாங்க, குடும்பம் நல்லா இருக்குது, சாட்சியாக இருக்குது, பார்ப்பாங்களா இல்லையா? ராத்தோசில் போய் அதை எடுத்துட்டு வாங்க, இதை எடுத்துட்டு வாங்க, எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இவருக்கு இந்த நாட்டில் என்ன கொடுக்க முடியும்? குடியுரிமை கொடுக்க முடியும். நீங்கள் டோச்ச, ஸ்வைஸ, அமெரிக்கான, ஸ்ரீலங்கா, அப்படி எல்லா நாட்டிலையும் இருக்குதானே? இந்த ஒரு உலகத்திலே தளத்தின் மீதுனா 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் இருக்கிறதுக்கே இவ்வளவு சட்டம் என்று சொன்னார். நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க எங்களுக்கு எவ்வளவு சட்டம் இருக்கு? யோசித்து பாருங்க. நாங்கள் தேவனை வஞ்சித்தால், நாங்கள் தேவனை ஏமாத்தினால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால், இஞ்ச கிரிமினல் செய்தா, பாவம் செய்தா எங்க போகும்? வயல்ல விடும். இன்னென்ன காரியெல்லாம் செய்திருக்கிறோம். ஜெர்மனில் செய்தா அங்கே விடும், பெர்லின்ல இருந்து கடிதம் பெறும். உண்மைதான். ஏன் சென்றால பதிஞ்சிருக்கும், இன்னார் இப்படியான காரியம் செய்தாங்க. இதுக்கே இங்க 15 சொன்னால் அங்க பரலோகத்தில் நாங்க செய்யற எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு தெரியுமா? ஹலோ, எனக்கு தான் சொல்றேன், எனக்கும் கணக்கு இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கும் கத்த கணக்கு கேட்பாரு, உங்களுக்கும் கேட்போம். ஒருத்தன் தப்ப முடியாது. எல்லாரும் கத்தருக்கு முன்பா நிக்கணும். நானும் நிக்கணும், நீங்களும் இருக்கணும், எல்லாரும் நிக்கணும். ஒரு நாள் அதற்கு முன்பாக இப்பொழுது சீர்படுற நேரம், இப்பொழுது நாங்கள் எங்களை சீர்படுத்துகிற நேரம். எங்களுக்கு முன்பாக வாசல்களை திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள், எதனாலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசபாத்திரம் காணிக்க இருந்தாலும் அவை தேவனுக்கு கொடுக்க வேண்டியது உண்மையாக கொடுங்க. தேவனுடைய சமத்துக்கு வரும்போது இப்படி வரக்கூடாது.
வெறுங்கையோடு வரக்கூடாது. தெரியுமா? காணிக்கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் கொடுக்க வேண்டாம். எல்லாம் ஒரு வேத படிப்புல வரும். இப்ப சாதாரண ஒரு குறிப்பாசி மேலோட்டமாக சொல்லுகிறேன். எப்படி கொடுக்கணும்? வேண்டா வெறுப்பா கொடுக்க. இருக்கிற ஒரு ரூபாய் இருந்தால், இருக்கிற ஒரு காசா இருந்தால் எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். மன மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். அது ஒரு ஆராதனை. யாத்திராம் புத்தகம் எடுக்க வேண்டாம். 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், உற்சாகமாய் காணிக்கை கொண்ட இடத்துல வாங்கு. யார் உற்சாகமாய் கொடுக்கிறான்? யார் உண்மையாய் கத்திரிக்கொண்டு கொடுக்கிறான்? யார் தன்னை உண்மையாய் அர்ப்பணிக்கிறான்? தேவனை வஞ்சிக்காத படிக்க, தேவனை ஏமாத்தாத படிக்க, தேவன் வரும்போது உண்மையாய் செய்வோமாக. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஒரு மனுஷன் ஒரு ஊழியக்காரத்தில் போவானா இருந்தால், எல்லாட்ட ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அங்கே முதல் போன சம்பவம் தான். அங்கே கழுதையை தேடி சென்ற சவுல், தெரியுமா? என்னத்தை தேடி போனான் சவுல்? கழுதையை தேடி போறான் சவுல். போகும்போது கழுதையை காணவில்லை. அவனோட கூட ஒரு வேலைக்காரன் போனான். அப்போது வேலைக்காரன் சொல்லுகிறான், அவனை பார்த்து சம்பவம் எல்லாம் பைபிள் இருக்கு, தேடி பிடிங்க. அந்த வேலைக்காரன் சொல்றான், இங்க ஒரு ஞான சிசிக்காரன் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு, அவரிடத்துல போய் நாங்கள் விசாரிப்போம். இந்த கழுதை எங்க போனது தெரியல, விசாரிச்சு பார்ப்போம், அவர் ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லி. அப்பொழுது அந்த வேலைக்கு அந்த சவுல் என்ன சொல்றான்? நாங்கள் என்ன கொண்டே இல்லை, சொல்லுங்களேன். காணிக்க கொண்டே இல்லை. ஊழிய காலத்துல போய்க்க சும்மா போகக்கூடாது. நான் என்ன செய்யணும்? ஒரு காணிக்கை கொண்டு போகணும். கொன்றேல வேண்டும். அப்பொழுது வேலைக்கா என்ன சொல்றான்? தன்னிடத்துல இருக்கு, இதை கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்? ஊழிய காலத்துல போவோம். ஏற்கனவே ஆண்ட திட்டம் பண்ணிவிட்டார். இன்றைக்கு சவுல் இந்த நாளைக்கு இந்த நேரத்தில் இன்னிடத்துக்கு வரணும்னு சொல்லி கத்தர் ஏற்கனவே திட்டம் பண்ணிவிட்டா. கத்தர் நடத்துகிறாரு. ஆனால் சவுளுடைய இடத்துல என்ன இருக்கு? இப்ப நான் ஊழிய காலத்துல போகும்போது சும்மா போகக்கூடாது. நான் தேவ சமூகத்துக்கு போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது. ஆண்டோட சமூகத்துக்கு நாங்கள் போகும்போது தேவனுக்கு ஏற்ற காணிக்கையை கொண்டு போகணும். உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியோடு ஜெபத்தோடு எங்களை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து தேவனுக்கு உண்மையாய் செலுத்தும் போது உங்களுக்கு தடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். அநேக ஆண்டுகளாக நாங்கள் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும், திறக்கப்படும் சொல்லி ஆண்டோடத்தில் தட்டி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிறார், எப்பொழுது நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய், எப்பொழுது என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாய். ஆண்டோட பிள்ளைகளாகி நாங்கள் தேவ சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போமானால், அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் சொன்னால், கர்த்தருக்கு உண்மையாய் எங்களை அர்ப்பணிப்போம் சொன்னால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்பொழுது உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்த போல என்ன செய்வார்? ஆண்டவர் கதவுகள் திறக்கப்படும். கர்த்தர் தமது பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீங்க அநேக ஞாதிகள் கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்காதிருப்பீங்க. மல்கியா 3:10 படியாக ஆண்டவர் என்ன செய்வார்? இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று என்னை சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாறு ஹல்லேலூயா. சோர்ந்து போனீங்க போடாங்க, கையை வச்சுருங்க. ஆண்டவர் என்ன நான் ஒன்றும் நான் மாறாக உங்களை சொல்ல வைக்க மாட்டேன். ஓகே, நீங்க நம்பி சொல்லலாம். ஆண்டவர் என்ன இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்ன செய்வார் ஆண்டவர்? இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். ஆசீர்வாதம் சொன்னா தனியா காசை மாத்திரம் நினைக்காதீங்க. சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், செழிப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு, உங்களுடைய பொருளாதார காரியங்கள், உங்களுடைய குடும்பத்தின காரியங்கள் சகலவற்றையும். ஹல்லேலூயா. பணம் மாத்திரம் இந்த ஆசீர்வாதமா? இன்னைக்கு எத்தனை பேர் பணத்தை வச்சுக்கொண்டு தலையை பிடிச்சிருக்கான் தெரியுமா? தலையடி பிடிச்சிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் பைத்தியக்காரா இருக்கிறான் தெரியுமா? காசை வச்சுக்கிட்டு. காசு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, தேவ சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி, கர்த்தர் கொடுக்கிற விடுதலை, தேவன் கொடுக்கிற சுகம், தேவனுடைய கரம், தேவனுடைய ஆலயம் குடும்பத்தில் இருக்க வேண்டும், தேவனுடைய சமாதானம் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில வியாதியோடு இருந்தா என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவன் நிறைவானவன், அவன் இடம் கொள்ளாமல் போக வேண்டும். நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை வாசித்து நாங்கள் முடிக்க போறோம் சீக்கிரம். உங்களுக்கு தெரிந்த சம்பவம். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6 சொல்ல கடந்து விரும்புகிறேன், டைம் ஆகிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு
போகும்போது அங்கே 2 பேரை குறித்து சொல்லப்படுது. யார் அந்த 2 பேர் சொல்லுங்க சீக்கிரமா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், பேரை சொல்லுங்களேன் நீங்கள். அனனியா. ஹல்லேலூயா. அங்கே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அனனியா என்ன செய்தார்கள்? அவர்கள் என்ன செய்ய, அந்த நாட்களிலே அப்போஸ்தலருடைய பெந்தெக்கோஸ்து நாட்களுக்கு பின்பதாக ஜனங்கள் எல்லாம் காணி ஆட்சிகளை விட்டு கொண்டு ஆண்டவர் பாதத்தில், அங்கே ஊழியக்காண்ட பாதத்தில் வைத்தார்கள். இவர்களும் என்ன செய்தார்கள்? அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே தங்களுடைய காணி ஆட்சி என்ன செய்தார்கள்? விற்று அங்கே கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். ஆனால் அங்கே என்ன சொல்லப்படுறது? 2ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, தன் மனைவி அவர் அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நாங்கள் வஞ்சிக்கும் போது நாங்கள் என்ன செய்யறோம்? அப்போ அந்த பாயிண்ட மாதிரி சொல்றேன். என்ன செய்யறோம்? நாங்கள் சத்துருவுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? சத்துருவுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். சத்துருவுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தான் இதயத்தை நிரப்பும்படி என்ன செய்கிறோம்? சத்துருவுக்கு நாங்கள் இதயத்தை திறந்து கொடுக்கிறோம். இங்கே வாசிக்கும் போது என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் கொடுக்கிறார்கள், நானும் கொடுக்கிறேன். ஆனால் என்ன செய்யவில்லை? உண்மையாய் கொடுக்கவில்லை. என்ன வேணும்? இருக்கு பேரு வேணும். அவரும் கொடுத்தா பாருங்க, நானும் கொடுக்க. பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்க மற்றவங்க? இல்லை பாருங்க, இந்த அனனியா, மிஸ்டர் மிஸ்ஸஸ் அனனியா கூட அவங்களும் வித்து கொண்டு வச்சுட்டாங்க. மற்ற பாருங்க எப்படி இருந்துக்கும், அவங்களும் கீழ்ப்படுகிறாங்க, அவங்களும் சபைக்கு கீழ்ப்படுகிறாங்க, அவையும் தசம் வாங்க கொடுக்குறாங்க, அவங்களும் காணிக்கிறது மற்றவங்க வச்சிருப்பாங்க. இப்போ என்ன வந்துட்டு இவருக்கு பேர் வந்துட்டு கொடுத்துட்டோம். ஆனால் யாருக்கு மறைக்கலாது? பரிசுத்த ஆவிக்கு, தேவனுக்கு, கர்த்தருக்கு மறைக்க முடியாது. இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூட காணப்பட்டார்கள், ஆனால் கீழ்ப்படியவில்லை. என்ன செய்தார்கள்? வஞ்சித்தார்கள், கர்த்தரை ஏமாத்தினார்கள், சத்துருவுக்கு இடம் கொடுத்தார்கள். இவருடைய விருப்பம் என்ன? நாங்கள் நல்லா இருக்க வேண்டும், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நாங்கள் சுகமாக இருக்க வேண்டும், நாங்கள் மற்றவர்களை போல தேவனுக்கு எழும்பி பிரகாசிக்க வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். வாஞ்சை இருக்கு, ஆனால் என்ன விருப்பம் இல்லை? கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. சத்துருவுக்கு இடம் கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கே சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன் அது உன்னுடைய இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதனுடைய கிரயம் மசமா இருக்கவில்லையோ? நீ உன் இதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டபடியால் நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். ஹல்லேலூயா. ஆண்டோட பிள்ளையாய் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருப்போமாக, தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோமாக, தேவ சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போமாக. அப்பொழுது கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஆமென். மீதி பாதித்தனங்கள் அடுத்த முறை நாங்கள் பார்க்கலாம். தேவ சமூகத்தில் எழுந்திருந்து இந்த வேளுங்கோட பிலதெல்பியா சபைக்கு ஆண்டு சொன்ன வார்த்தை, வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்று, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூற்றமாக்கிறவர் சொல்றதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த நாளும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், தேவனுடைய சத்தத்தை கேட்டோம். இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் உரியது. இந்த வார்த்தை இந்த நாளும் வந்த தேவ பிள்ளைகளுக்குரியது, ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளுக்கு உரியது. இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது. இன்னும் கொஞ்ச காலம்தான் தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். வார்த்தைக்கு கேட்கக்கூடாத பஞ்ச காலம் வரப்போறது. அதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், கீழ்ப்படிவோம், தேவனுடைய நன்மையை பெற்றுக் கொள்வோமாக. தேவனை வஞ்சிக்காத படிக்கு, தேவனை ஏமாத்தாத படிக்கு, நாங்கள் செய்யற காரியங்களை திருப்தியாராத படிக்கு கர்த்தருக்கு முன்பாக எங்களை நிலைநிறுத்தி எங்களை ஆராய்ந்து பார்ப்போமாக. நாங்கள் யாரையும் நியாயந்திக்க முடியாது. நீ செய்யற சரி. ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மிஸ் சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன்.
நீங்களும் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தவுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உமக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.